जननी जन्म सौख्यानां वर्धनी कुलसंपदां पदवी पूर्व पुण्यानां लिख्यते जन्म पत्रिका सूर्याय च सोमाय मंगलाय बुधाय च गुरुशुक्र शनिभ्यश्च राघवे केतवे नमः गजाननं भूतगणादिसेवितं कवित्तजम्बो फलसारभक्षितम् उमासुतं सोहविनाशकारणं नमामि विघ्नेश्वर पादपङ्कजं மகாகணபதி துணை கொண்டு இஷ்டதேவதா குலதேவதா துணை கொண்டு இந்த வார ராசி பலன்களை நம்ம பார்க்க போகிறோம். 28ஆம் தேதி முதல் 3ஆம் தேதி வரையிலான பொது ராசி பலன்கள் எப்படி இருக்குது, 12 ராசிக்கான ராசி பலன்கள். உங்கள் ராசியும் நட்சத்திரமும் ஒன்று சேரும்பொழுது வாழ்க்கையில் பல பலன்கள் எப்படி மாறுது அப்படின்னு நம்ம பார்க்க போகிறோம். குலதெய்வ வழிபாடு தவறாக போனால் குடும்பத்தில் என்னென்ன பிரச்சனைகள் வரும் அப்படின்னு தெரியுமா? தொழில் வேலை பிரச்சனை, குடும்ப பிரச்சனை, இவையெல்லாம் நட்சத்திரத்தின் தாக்கமாக ஒவ்வொரு பிரச்சனைக்கும் என்னென்ன பரிகாரங்கள், 12 ராசிக்கான பரிகாரங்கள் மற்றும் ஆலயம் எல்லாமே உங்கள் வாழ்க்கை மாற்றும் வாரம் இது. உங்கள் ராசிக்கு என்ன விஷயம் காத்துருக்கு அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்க போகிறீங்க. அதாவது 12 ராசிக்கான ராசி பலன்கள் அப்படின்னு சொல்லும்பொழுது ஒவ்வொருத்தருடைய ராசிக்கும் ஒரு விஷயங்கள் நடந்திருக்கு. போன வருஷத்தில் நடந்ததையும் சொல்கிறேன், இந்த வருஷத்தில் நடக்க போகிறதையும் சொல்கிறேன். வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அப்போ உங்களுக்கு தெரியும் என்ன விஷயம் நான் சொல்ல வந்திருக்கேன் அப்படிங்கிறது. பொதுவாக மேஷ ராசியிலேருந்து மீனராசி வரைக்கும் பல பலன்கள் இருக்குது, நிறையா பலன்கள் இருக்குது. அதில் மிக முக்கியமான சில பலன்கள்லாம் சொல்ல போகிறேன். நான் உங்கள் டாக்டர் வி ராஜ்குமார் சிவாச்சாரியார் பேசுகிறேன். வருகின்ற இந்த பலன்கள் எல்லாமே இப்போ நம்ம பார்க்க போகிறோம். டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் கொடுத்துருக்காங்க. அதாவது இப்போ நான் சொல்லக்கூடியது எல்லாமே பொது பலன்கள் தான். மேஷ ராசிக்கு அப்படின்னு சொல்லும் பொழுது பொது பலன்களாக தான் எல்லாமே இருக்கும். சில பேருக்கு இந்த பொது பலன்களை 100% எல்லாருக்குமே சரியாக இருக்கும், சில பேருக்கு அது மாறி இருக்கும். உங்களுடைய சுய ஜாதகத்தை பார்த்து உங்கள் ஜாதகத்தில் எப்படி இருக்குது, நேரங்கள் எப்படி இருக்குது, உங்கள் ஜென்ம ஜாதகம் எப்படி இருக்குது, என்ன பரிகாரங்கள் பண்ணணும், குடும்ப வாழ்க்கை எப்படி இருக்குது, சகோதரன், சொத்து, குலதெய்வ சம்பந்தமான குலதெய்வம் எனக்கு தெரியல அப்படிங்கிறவங்களாம் இந்த வீடியோவை நீங்கள் கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பார்த்து உங்களுக்கு தேவையான அந்த ஒரு கீழே டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் இருக்குது, ஒரு டைம் ஃபிக்ஸ் பண்ணி ஜாதகம் பார்த்து முழுமையாக சில விஷயங்களை நீங்கள் தெரிந்து கொண்டு என்ன ஸ்லோகம் சொல்லணும், என்ன பண்ணணும் அப்படிங்கிறதெல்லாம் நீங்கள் தெரிஞ்சுட்டு அதற்கு அடுத்ததாக நீங்கள் ஒன்று செய்ய ஆரம்பிச்சிங்கன்னு சொன்னால் உங்களுக்கு வெற்றிக்கான வாரம் இது அப்படின்னே சொல்லலாம். பல வெற்றிகளை தரக்கூடிய சூழ்நிலைகள் உங்கள் ராசிப்படி வரும். வாங்க வீடியோக்கு போகலாம். விருச்சக ராசி நேயர்களே, உங்களுக்கான இந்த வார ராசி பலன்கள் என்று சொல்லும்பொழுது 28ஆம் தேதியிலேருந்து 3ஆம் தேதி வரையில் உங்களுக்கு இந்த வார ராசி பலன்கள் எப்படி இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். பொதுவாகவே விருச்சிக ராசி அப்படின்னு சொல்லும்போது பார்த்திங்கன்னா இந்த வாரத்தில் ஒரு அதிர்ஷ்டத்தை எதிர்பார்க்கக்கூடிய ஒரு ராசியாக இருக்கும். ஏதாவது ஒரு விதத்தில் ஏதாவது ஒரு நல்ல ஒரு அதிர்ஷ்டம் அடிக்கக்கூடிய ஒரு யோகம் உண்டு. அதுலேயும் பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு பார்த்திங்கன்னா குரு பார்வை, குருவுடைய சில விஷயங்கள் அப்படிங்கிறதெல்லாம் சில இதெல்லாம் உண்டு உங்களுக்கு. ரெண்டாவது பார்த்திங்கன்னா செலவு கட்டுப்படும், ஓரளவுக்கு செலவு கட்டுப்பாட்டோடு செல்லக்கூடிய இருந்தாலும் குடும்பத்தில் இருந்த குழப்பங்கள் விலகக்கூடிய சூழ்நிலைகள் உண்டு. பணப்புழக்கம் அதிகரிக்கும், ஓரளவுக்கு பணம் வரது, ரொட்டேஷன்ஸ் எல்லாம் ஓரளவுக்கு கொஞ்சம் கரெக்டாக இருக்கும். மன அமைதி உண்டாகும். புதிய சொத்து வாகனம் வாங்கக்கூடிய சூழ்நிலைகள்லாம் நிறையா இருக்கும். அதே போல் பார்த்திங்கன்னா எந்த ஒரு விஷயத்தையும் சிந்தித்து செயல்படுவது அவசியம். அதே போல் பார்த்திங்கன்னா நெருக்கடிகளை அதிகம் ஏற்படுத்தக்கூடிய கிரகம் பார்த்திங்கன்னா ராகு பார்த்திங்கன்னா கொஞ்சம் நெருக்கடிகளை அதிகமாக ஏற்படுத்தக்கூடியதாக இருக்கும். கொஞ்சம் கவனமாக இருங்க. குரு பார்வை, அதனால் கூட குழப்பத்தை எல்லாம் நீங்கக்கூடிய சூழ்நிலைகள்லாம் இருக்கும். தாய் வழி உறவுகளுடன் எடுத்துட்டோன்னு சொன்னால் சில இணக்கம் உண்டாகும். புதிய முயற்சிகள் வெற்றியாகும். பழைய வாகனத்தை மாற்றி புதிய வாகனம் வாங்கக்கூடிய சூழ்நிலைகள்லாம் வரும். செவ்வாய் புதனில் அனைத்திலும் கவனம் தேவை. செவ்வாய்க்கிழமை புதன்கிழமையிலலாம் ரொம்ப கவனமாக நிதானித்து சில விஷயங்கள்லாம் பண்ணுங்கள். விழிப்புடன் செயல்படுவது நல்லது. அதே போல் உங்களுடைய ராசிக்கு அப்படின்னு சொல்லும்போது சில விஷயங்கள் இருக்குது. என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு பூமி சம்பந்தமான ஒரு விஷயம், ஏதாவது ஒரு சைன் பண்ண போகிறீங்க, ஏதாவது ஒன்று பண்ண போகிறீங்கன்னா அது ரிலேஷன்ஸாக இருந்தாலும் யாராக இருந்தாலுமே அது பார்த்து இப்போ இந்த நேரத்தில் சைன் பண்ணலாமா, உங்களுடைய சுய ஜாதகம் சரியாக இருக்கா, இந்த நேரத்தில் சைன் பண்ணினா கரெக்டாக இருக்குமா அப்படின்னு பார்த்து நீங்கள் சைன் பண்ணினீங்க அப்படின்னு சொன்னால் உங்களுடைய ராசிக்கு சில விஷயங்கள் சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கக்கூடிய சூழ்நிலைகள் வரும். அதே போல் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் உங்கள் ராசிக்கு மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு சூழ்நிலைகள் கண்டிப்பாக உண்டு. ஏதாவது ஒரு நல்ல மாற்றங்கள், நல்ல விஷயங்கள் கண்டிப்பாக உண்டு. அதே போல் பார்த்திங்கன்னா ஆழமான மாற்றங்கள், நல்ல ஒரு
பெரியவாளுடைய ஆசீர்வாதங்களோடு நிறைய நல்ல விஷயங்கள்லாம் நடக்கும். குடும்பத்தை பொறுத்தளவுக்கு ஓரளவுக்கு நல்ல இணக்கமாக ஓரளவுக்கு சில விஷயங்கள்லாம் கொண்டு வரக்கூடிய சூழ்நிலைகள் உண்டு. தொழில் வேலை வாய்ப்பு வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் சிறப்பாக இருக்கும். வேலையில் இன்னும் கொஞ்சம் கவனமாக இருங்க. வேலை மாற்றங்கள்லாம் வரதுக்கான வாய்ப்புகள்லாம் இருக்குது. அரசாங்க தொழிலில் இருக்கக்கூடியவர்கள் கவனமாக இருங்க. நோய் நொடியில் வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் உடல்நிலை பாதிப்பு உண்டு. வீட்டில் இருக்கக்கூடிய பெரியவர்கள், அதுவும் வந்து பார்த்திங்கன்னா பெண்களாக இருக்கக்கூடியவர்கள் உடல் நலத்தில் ரொம்ப கவனம் செலுத்துங்க. தைராய்டு, உடல் சம்பந்தமானதெல்லாம் கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கோங்க. மாணவ மாணவிகள் படிப்பில் நல்ல சிறப்பாக இருக்கணும். கடன் சம்பந்தப்பட்டது அதிகரிக்கும். கடன் நார்மலாக இருக்கும், அது அதிகம் போகாமல் பார்த்துக்கிறது உங்ககிட்ட இருக்குது. ஏற்கனவே இருக்கக்கூடிய கடன். ரெண்டாவது விருச்சிக ராசி பொறுத்தளவுக்கு திருமணமாகாமல் விருச்சிக ராசி பொறுத்தளவுக்கு சில விஷயங்கள்லாம் எனக்கு நடக்கலை அப்படின்னு சொன்னால் இனிமேல் நடக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. சொத்து சேர்க்கக்கூடியது, ஷேர் மார்க்கெட்டில் கவனமாக இருக்கணும். பெண்கள் வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் வண்டி வாகனங்கள் வெளியில் போக எல்லாத்துலேயுமே கொஞ்சம் கவனமாக இருங்க. கையெழுத்து போடுறது, பேசுகிற விஷயங்கள், ஆண் நண்பர்கள் எல்லாத்துலேயுமே கொஞ்சம் கவனமாக இருங்க. ரிலேஷன்ஷிப்பில் கவனமாக இருங்க. காதல் விஷயத்துலலாம் கவனமாக இருங்க. சிறு குறு தொழில்களில் கவனமாக இருங்க. செய்ய வியாபாரத்திலலாம் ஓரளவு வியாபாரம் வரும். விவசாயத்தில் ஓரளவுக்கு சந்தோஷம் இருக்கும். அதே போல் ஒரு சில விஷயங்கள் அப்படின்னு சொல்லும்போது முருகப்பெருமான் வழிபாடு நிறைய பண்ணுங்கள். எவ்வளோ முருகன் வழிபாடு பண்ணுறீங்களோ அவ்வளோ கூட நல்லது. இதே இந்த விருச்சிக ராசி அப்படின்னு சொல்லும்போது ஒரு சில குலதெய்வ நன்மையெல்லாம் இல்லாமல் ஒரு சில விஷயங்கள்லாம் இருந்தது. குலதெய்வ நன்மை இல்லாமல் இருந்தது. பித்ருக்கள் தோஷம் இருந்தது. சில விஷயங்கள், பெண் சாபம் முக்கியமாக அதிகமாக இருந்தது. சில விஷயங்களில் கேட்ட நட்சத்திரம் விருச்சிக ராசி, விசாக நட்சத்திரம் 4ஆம் பாதம் விருச்சிக ராசி, அனுஷ நட்சத்திரம் விருச்சிக ராசியெல்லாம் சில பெண் சாபங்கள் இருந்தது. அதனால் அடுத்தடுத்து சில விஷயங்கள் ஏதாவது ஒன்று பண்ணணும்னு சொன்னால் நிறைய போராட்டங்கள் விருச்சிக ராசி பொறுத்தளவுக்கு இருந்தது. இப்போ தான் ஒரு சில விஷயங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக சில வெற்றிகள் அப்படின்னு சொல்லும்போது இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக நல்ல விஷயங்கள்லாம் வருது தவிர இதுக்கு முன்னாடிலாம் வரல. இனிமேல் தான் நல்ல விஷயங்கள்லாம் வரப்போகிறது, நிறைய நடக்க போகிறது. அதனால் முன்னோர்கள் குறை இருந்தால் கூட இந்த ஆடி மாதம் ஆடி அமாவாசையில் குறையை நிவர்த்தி பண்ணுங்கள். பெண்களாக இருக்கும்போது படிப்பில் நிறைய கொஞ்சம் டிசப்பாயின்மெண்ட்ஸ் வரும். படிப்பு சம்மந்தப்பட்டதில் கொஞ்சம் பார்த்து படிங்க. நவகிரக வழிபாடு பண்ணுங்கள். இந்த வாரம், அதாவது வார ராசி பலனை இந்த வாரத்துலேருந்து இந்த வாரம் எப்படி இருக்கும், இந்த வாரத்துலேருந்து இந்த வாரம் உங்களுக்கு இப்போ 28ஆம் தேதியிலேருந்து 3ஆம் தேதி வரைக்கும் இதெல்லாம் நடக்கும். 28ஆம் தேதியிலேருந்து 3ஆம் தேதிக்குள்ளே இந்த மாதிரியான நல்ல விஷயங்கள்லாம் நடக்கும். இந்த மாதிரியான சில விஷயத்தில் நீங்கள் கவனமாக இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்கு விருச்சிக ராசி பொறுத்தளவுக்கு. எதுக்கு வண்டி வாகனங்களில் கவனமாக இருக்க சொல்கிறோன்னா, இன்றைக்கி காலகட்டத்தில் சில விஷயங்கள் நம்ம கவனமாக போகணும். அதுவும் பெண்கள் கவனமாக போகணும். ஆண்களாவது ஒரு விஷயத்தில் சமாளிச்சிடும். பெண்கள் ரொம்ப கஷ்டம். குழந்தைகள் எல்லாம் ஸ்கூலுக்கு கூட்டின்னு போகிறீங்க வரீங்க அப்படின்னு சொன்னால் கொஞ்சம் கவனமாக கூட்டின்னு போனால் வரணும். போன வாரத்தில் கூட ஒரு நம்ம ராசி பலன் சொல்லியிருக்கும்போது அதில் ஒரு பெண் சொல்லியிருக்கும்போது அவங்க கூட கொஞ்சம் ஸ்கிப் ஆகி கொஞ்சம் இதாகி பின்னாடி வரவங்க மோதி கீழே விழுந்து, குழந்தையோட கீழே விழுந்து ரொம்ப சிரமப்பட்டாங்க. ரொம்ப கஷ்டமாக இருந்தது. அந்த மாதிரிலாம் இல்லாமல் கொஞ்சம் என்ன செய்யணும், எப்படி பண்ணணும், சில விஷயங்கள் யோசித்து சமயோஜித புத்தியுடன் யோசித்து சில விஷயங்கள் செய்யும்போது உங்கள் லைஃப்பில் நீங்கள் சக்ஸஸ் பண்ணிக்க முடியும். சுபம். வாழ்க வளமுடன். இதுவரையில் நாம் பார்த்தது மேஷராசியிலிருந்து மீனராசி வரையிலான பொது பலன்கள், வார ராசி பலன்கள் என்று சொல்லக்கூடிய பொது பலன்கள். வார ராசி பலனில் எப்படி இருக்கும், கோச்சார ரீதியாக எப்படி இருந்தது. இப்போ வந்து பார்த்திங்கன்னா மேஷத்தில் கிரகங்கள் இல்லை. ரிஷபத்தில் வந்து பார்த்திங்கன்னா சுக்கிரன், அதே போல் வந்து பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் மிதுனத்தில் வந்து பார்த்திங்கன்னா புதன் குரு, அதே போல் கடகத்தில் சூரியன், சிம்மத்தில் வந்து பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் செவ்வாய் கேது, கன்னி துலாம் விருச்சிகம் தனுசு மகரம் வரைக்கும் ஜாதகத்தில் கிரகங்கள் கிடையாது. கும்பத்தில் ராகு, மீனத்தில் சனி. இப்போ மீனத்தில் சனி வந்திருக்கார். ரொம்ப கவனமாக தான் இருக்கணும், சரிங்களா? ஏன்னா சொல்லும் செயலும் ரொம்ப கரெக்டாக இருந்துக்கணும். ஏன்னா இதுதான் இப்போ இன்றைக்கி இருக்கக்கூடிய கிரக கட்டங்கள். இந்த கட்டத்தை வைத்து பொது பலன்கள் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத சொல்லியிருக்கேன். இது முழுக்க பொது பலன்கள் தான். என்கிட்ட நிறைய பேர் கமெண்ட்லேயும் சொல்லியிருக்கீங்க, சுவாமி சில விஷயங்கள் எங்களுக்கு நடக்கிறது, சில விஷயங்கள் எங்களுக்கு நடக்கலை அப்படின்னு. சுய ஜாதகம் ஜென்ம ஜாதகம்னு இருக்குது. உங்களுடைய ஜாதகப்படி உங்களுக்கு இது நடக்குமா? நான் மருத்துவ சம்மந்தப்பட்ட படிப்பு படிப்பேனா, நான் விருப்பப்பட்ட படிப்பு படிப்பேனா, நான் வெளிநாடு போவேனா, நான் இங்கேருந்து தான் பணம் சம்பாதிப்பேனா, கம்பெனி மாறுவேனா, இதே கம்பெனியில் நிறையா வேலை செய்வேனா, அம்மா அப்பா கூட பிறந்தவங்க மற்றதெல்லாம் எப்படி இருப்பாங்க, தாத்தா பாட்டி மாமா அத்தைமார்கள் எங்களுடைய சொந்த பந்தங்கள் சில விஷயங்கள்லாம் சரியாக இருக்குமா, என்ன, இது எல்லாமே உங்களுடைய சுய ஜாதகத்தை ஜென்ம ஜாதகத்தை பார்த்து முழுவதுமாக நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். ஒரு அரை மணி நேரம் நீங்கள் ஒரு டைம் ஒதுக்கி ஒரு அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணி நீங்கள் ஜாதகம் பார்த்துட்டீங்க அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு தெரியும். ஏன்னா நான் சொல்லிக்கிறது எல்லாமே பொது. அப்போ ஜென்ம ஜாதகம்னு பார்க்கும்பொழுது உங்களுக்கு என்ன தெரியும் சொல்லுங்கள் பார்க்கலாம். நீங்கள் எந்த கோவிலுக்கு போகணும், எந்த கோவிலில் போய் பரிகாரம் பண்ணணும், எந்த கிரகங்கள் வீக்காக இருக்குது, எந்த கிரகங்கள் நன்னா இருக்குது, என்ன ஏது அப்படிங்கிறது. நம்மளுடைய பாவ மூட்டைன்னு ஒன்று இருக்குது. அதை எங்கே கழட்டி வைக்கணும்,
பாவ மூட்டைன்னு ஒன்று இருக்குது, சுமந்துன்னு இருக்கோம். பாவ மூட்டை சுமக்காமல் இருக்கோமா, சுமக்கிறோம். இந்த பாவ மூட்டையை எங்கே கயட்டி வைக்கிறது? இப்போது உதாரணத்துக்கு நான் சொல்கிறேன். இப்போது இப்போ நம்ம ஒரு செல்ஃபோன் யூஸ் பண்ணுறோம். இந்த செல்ஃபோன் யூஸ் பண்ணுறோமா, இந்த செல்ஃபோனை எங்கே யூஸ் டவர் இருக்கிற இடத்துல தான் யூஸ் பண்ணுறோம். டவர் இல்லைன்னு நம்ம என்ன பண்ணுறோம்? ஓடுறோமா? டவர் இருக்கிற இடத்த தேடி ஓடுறோமா? அங்கே நின்று அந்த இடத்துல நின்று பேசுகிறோமா? உண்மையா? அதை நீங்கள் ஒத்துக்கிறீங்களா, ஏற்றுக்கிறீங்களா? டவர் இல்லாத இடத்துல போய் பேச முடியுமா? டவர் இருக்கிற இடத்துல தான் பேசுவோம். அதாவது நம்ம ஜாதகத்தில் இந்த கோவிலுக்கு தான் போய் நம்ம பரிகாரம் பண்ணணும்னா அந்த கோவிலுக்கு தான் நம்ம போய் அந்த இடத்துக்கு போய் இறங்கினா தான், அந்த இடத்துல போய் உங்கள் பாவ மூட்டையை இறக்கி வச்சா தான் நீங்கள் நிம்மதியாக இருக்க முடியும். டவர் இருக்கிற இடத்துல தான் ஃபோன் பேச முடியும். டவர் இல்லாத இடத்துல ஒன்றுமே இருக்காது, லைனே காட்டாது, ஒன்றுமே இருக்காது, ஜீரோவாக இருக்கும். ஹலோன்னா கூட கேட்காது. தெரியும்ல உங்களுக்கு? இதுதான் இதுக்கு உதாரணம். உங்களுடைய பாவ மூட்டையை நீங்கள் கயட்டி வைக்கணுன்னா உங்களுக்கு உரிய கோவிலுக்கு நீங்கள் போங்க. உங்களுடைய பாவ மூட்டையை நீங்கள் கயட்டி வச்சுட்டு நிம்மதியாக வாங்க, சந்தோஷமாக வாங்க. இதுதான் என்னுடைய விஷயம். என்னோட டிஸ்கிரிப்ஷனில் என்னோட காண்டாக்ட் நம்பர் இருக்குது, 9884530146. என்னோட டாக்டர் ராஜ்குமார் சிவாச்சாரியார்னு இருக்கும். அப்பாயின்மெண்ட் நம்ம ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க, பேசுவாங்க. ஆஃபீஸ்லேருந்து பேசுவாங்க. ஒரு டைம் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு அரை மணி நேரம் ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஒரு ஜூம் காலில் வாங்க, ஒரு வீடியோ காலில் வாங்க, என்கிட்ட பேசுங்க, சந்தோஷமாக பேசுங்க. சுவாமி எனக்கு இந்த மாதிரி குடும்பத்தோடு உட்காந்து பேசுங்க. வீட்டில் இப்போது நேரடியாக ஒரு காலத்தில் தேங்காய் வெத்தலை பக்குப்பழம்லாம் எடுத்துகிட்டு போய் தட்டில் வச்சு கொடுத்து, தேங்காய் வெத்தலை பக்குப்பழம், பூ, கல்யாண ஜாதகமாக தான் மஞ்சள் வச்சு கொடுத்து, எல்லாம் தட்டில் வச்சு கொடுத்து தட்சிணை வச்சு நம்ம ஜாதகம் பார்ப்போம். இன்றைக்கி இருக்கக்கூடிய காலகட்டத்தில் இது ஒரு கை, இது 2 கை, இது 3வது கை ஆகிடுது. வேறு வழி இல்லை. இப்போ இன்றைக்கி எல்லாமே ஆன்லைனில் நம்ம இருக்கிற இடத்துலேருந்து நம்ம ஏன் ஆன்லைனில் பூஜையை பண்ணி வைக்கிறாங்க. இங்கே ஒருத்தர் இருக்காங்க, அமெரிக்காவில் தர்ப்பணம் பண்ணி வைக்கிறாங்க. ஜூம் மீட்டிங்கில், வீடியோ காலில் பஞ்சபாத்திரம் எடுத்து வச்சுட்டிங்களா, ஆத்மதத்துவாய சுவாகா சொல்லுங்கன்னா இங்கே சொல்கிறேன், அங்கே பண்ணுறான். நடக்குதா? அதனால் நம்ம ஜாதகத்தை நம்ம பார்த்துக்குறோம். குடும்பத்தோடு உட்காருங்க, எல்லோரும் சேர்ந்து உட்காந்து எல்லோரும் ஒரு நோட் பேனா எடுத்து வச்சுக்கோ, நோட் பண்ணுறதுக்கெல்லாம் எடுத்து வச்சுக்கோங்க. சுவாமி பார்க்கலாமா, ஃப்ரீயாக இருக்கீங்களா, நம்ம ஒரு அரை மணி நேரம் பேசணுன்னா மனசுக்கு திருப்தி ஆகிடும், சந்தோஷம். என்னை நீங்கள் நேரில் பார்த்த மாதிரி இருக்கும், உங்களை நான் நேரில் பார்த்த மாதிரி இருக்கும். சரிங்களா? சுபம். வாழ்க வளமுடன்.